இன்றைக்கி என்ன இருக்குன்னா, நீடு லாயல்ட்டி அண்ட் பியூரிட்டி. த ஹோம் இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ் வேர் கிறிஸ்டியன் லவ் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட். வீட்டில் தான் கிறிஸ்தவர்களாகவே இருக்கோம் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டிலே நம்ம இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் எங்கே யாருக்கு முன்னாடி போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்? வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். அன்பிலே பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்கணும். உருக்கமானவர்களாக இருங்க, இரக்கம் உள்ளவர்களாக இருங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அன்புள்ளவர்களாக இருங்க. அன்பு கூறுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவன் பண்ணது இருக்கட்டும், ஏன் அதனால் என்ன? அவன் என்ன இருந்தாலும் என் தம்பிங்க, அம்மா தானே சொன்னாங்க, அதனால் என்ன? இப்படி ஒருத்தர் நெருக்கமாக இருக்கணும். வீட்டில் அன்பு இருந்தால் தான் அந்த அன்பு வெளியிலே போகும். ஒரு பானையில் தண்ணி நிறையா இருந்தால் தானே தண்ணி சிந்தும் வெளியில். ஏற்கனவே பானையில் ஒன்றும் இல்லை, அப்புறம் எங்கே தண்ணி சிந்துறது? அது மாதிரி தான் சொல்ல வராங்க. த ஹோம் இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ் வேர் கிறிஸ்டியன் லவ் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட். எ கிறிஸ்டியன் ஹோம் பிகின்ஸ் வித் எ கிறிஸ்டியன் மேரேஜ் இன் த வில் ஆஃப் காட். ஒரு கிறிஸ்துவ வீடு எப்படி ஆரம்பிக்கிறதுனா, தேவனுடைய சித்தத்தினாலே நடந்த கிறிஸ்தவ திருமணத்திலிருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கி எல்லா திருமணங்களும் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவனவன் தன் சொந்த இச்சையினாலே இழுப்புண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லை எனக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணால் பண்ணுவேன், இல்லைன்னா செத்துருவேன், தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லா பேரும். அப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் கழித்து பார்த்தா, இந்த நாய் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு நான் சும்மா இருப்பேங்க, ஒரு வாரத்திலே மாறிக்கிறான். தேவனுடைய சித்தத்தினாலே நடக்கும்போது எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த அன்பு நிலைத்திருக்கும். உங்களுக்கு எது வாழ்க்கையில் எது வந்தாலும் அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்முடைய சித்தம் பரமண்டத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவார். நமக்கு பிடிச்சிருந்தால் கூட, ஆண்டவரே இது ஆகுமா என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, அங்கே தான் கிறிஸ்துவ வீடு ஆரம்பிக்குது, கிறிஸ்துவ இல்லம் ஆரம்பிக்கிறது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி, சிரமங்கள், துன்பங்கள் வருது. பாடாப்படணும், வாழ்க்கையை நொம்பலப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய் வரணும். திஸ் மீன்ஸ் லாயல்ட்டி அண்ட் பியூரிட்டி. இதுக்கு என்னென்னா, பரிசுத்தமும் தேவன் மேல் கொண்ட பற்றுறுதி, விசுவாசமாக நடந்துக்கணும். தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல 2 விசுவாசம் இருக்குது. ஒரு விசுவாசங்கிறது தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பது. நாய் விசுவாசம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாய் என்ன நம்பிக்கை உள்ளதா? நாய் நன்றி உள்ளது, விசுவாசம் உள்ளதாக இருக்கும். விசுவாசமாக நடந்துக்கிறோங்க அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விரோதமான எண்ணங்களும் இல்லாமல் இம்மட்டுமாக செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். நாய் நன்றி உள்ளது அப்படி சொல்கிறோம்ல, விசுவாசமாக இருக்கும். எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கும். எவ்வளோ தான் பிஸ்கட் போட்டாலும் துரோகியை பிடிச்சி பிடிங்கி எடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ தான் ஏச்சி பட்டாலும். அந்த மாதிரி திஸ் மீன்ஸ் லாயல்ட்டி அண்ட் பியூரிட்டி. ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம தெருவில் போனோடனே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் வருத்தப்பட மாட்டாரா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தெருவில் இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா நம்ம என்ன கேட்குறோம்? அம்மா அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதை எடுத்துக்கிட்டா? வேணாம்ப்பா, அது ஜார்ஜெட்டு மாதிரி நெசன்னு போயிடும் ஒரு மாதத்துலேயே, அதெல்லாம் எடுக்காதப்பா. ஆமாம், நல்லா தானம்மா இருக்குது, நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு கடையில் இருக்கிறது நல்லா இருக்கும்ப்பா, நம்ம போடுறதுக்கு சரி இருக்காது, கையிலலாம் குத்தும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கண்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு சிரமமானதாக இருக்கும். இதே ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு பலன் அளிக்கும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, தேவன் உண்மையிலே இருக்கிறார் என்றும் அவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பதிலளிக்கிறார் என்றும் நாம் நம்ப வேண்டும். இந்த விசுவாசம் தான் அடிப்படை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால் விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்திலே திருமணங்கள் நடக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே குடும்பங்கள் நிலைக்க வேண்டும். திஸ் மீன்ஸ் லாயல்ட்டி அண்ட் பியூரிட்டி. செக்ஸ் அவுட் சைட் ஆஃப் த மேரேஜ் இஸ் சின்ஃபுல் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ். இன்றைக்கி அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் ரொம்ப முக்கியமானது 2. அசிங்கமாக நடந்து கொள்வது, விபசாரம் செய்வது, வேசித்தனம் செய்வது, விக்கிரக ஆராதனை செய்வது.
இது ரெண்டும் ஆண்டவருக்கு பிடிக்காது. தேவன் மீது கொண்ட அன்பை இன்னொரு பெண்ணின் இடத்திலோ இன்னொரு ஆண் இடத்திலோ கொண்டு போய் வைப்பது ஆண்டவருக்கு பிடிக்காது. தேவன் மீது கொண்ட அன்பை இன்னொரு சிலையின் இடத்திலோ இன்னொரு உருவத்தின் இடத்திலோ இன்னொரு படத்தின் மீதோ இன்னொரு மலையின் மீதோ இன்னொரு சூரியன் மீதோ ஏதோ ஒன்றின் மீது வைப்பது. தேவன் தம் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நான் அம்மா மேலே அன்பாக இருக்கணும். போகிற வர பொம்பளை எல்லாம் என்னை இழிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? ஆண்டவருக்கும் பிடிக்காது இல்லையா? ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். இன்றைக்கி அதான் நம்ம பவுல் என்ன சொன்னார்? புருஷனானவன் ஸ்திரீக்கு தலையாயிருக்கிறான், ஸ்திரீயும் புருஷனுக்கு தலையாக கனமாக இருக்கிறார். ஆகவே ஆணிலிருந்து தான் பெண் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. அடுத்து பெண்ணிலிருந்து மான் வந்தான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் படைத்தவர் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, ஒருவர் மீது ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. இந்த அன்பின் கட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வரும். இந்த ஒரு பாட்டு கூட இருக்கும், பைண்ட் us together, bind us together, bind us together Lord, bind us together Lord அப்படி வரும். அன்பின் கயிற்றினாலே எங்களை கட்டும் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி அன்பு நாம் மற்ற இடத்துல வைக்கும்போது அது தேவனுக்கு விரோதமான பகை. அது இன்னொரு ஆணி இடத்துல வைத்தாலோ இன்னொரு பெண் இடத்துல வைத்தாலோ இன்னொரு நண்பர்கள் இடத்துல வைத்தாலோ, என் உயிர் நண்பன், அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், உயிரை விட சொன்னால் கூட விட்டுருவேன். அப்படியா? நீ என்னிடத்துலேருந்து ஓடிவிடு. ஆண்டவருக்கு விரோதமான பகை. கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி அன்பிலே வளர வேண்டும், நம்முடைய குடும்பம் எப்படி வளர வேண்டும் அப்படின்னா, கிறிஸ்து தான் தலை. தலை இல்லாமல் வால் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி பழமொழி கூட இருக்குது. அப்போ என்ன? ஆண்டவர் இடத்துல எதை இருந்தாலும் கேளுங்க. ஆண்டவர் இடத்துல எதை இருந்தாலும் கேட்டால் என்னையா வாழ்க்கை இது? செய்வாரா? நடக்குமா? சந்தேகம்தான் போச்சு. சரி, இது வரைக்கும் செஞ்சுருக்காரா? செஞ்சுருக்காரு. அப்போ அப்படியே நடந்துக்க. அதான் இங்கே சொல்ல வர்றார். செக்ஸ் விதின் த ப்ரொடெக்டிவ் பாண்ட்ஸ் ஆஃப் மேரேஜ் கேன் பி என்ரிச்சிங் அண்ட் க்ளோரிஃபையிங் காட். தேவனுக்குள்ளாக வாழும் குடும்பங்கள் மேலும் மேலும் செழிப்படைந்து கொண்டே இருக்கும். அது தேவனுக்கு மகிமை உள்ளதாக இருக்கும். இதுதான் குடும்பம். குடும்பத்தை எப்படி கட்டுறது அப்படின்னு இப்போ ஒரு சில இடத்துல மெட்ராஸில் பாம்பேலாம் பார்த்திங்கன்னா யாருக்கு புருஷன் யாருக்கு பொண்டாட்டினே தெரியாது. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க. சோதோம் குமோரா மாதிரி வாழ்கிறாங்க. சினிமா ஃபீல்டுலலாம் அது மாதிரி நிறைய பேர் வாழ்கிறாங்க. நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி இருந்துப்போங்க. அப்புறம் இப்போ நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இன்னொருத்தவங்களோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ விபசாரம் பண்ணுறாங்க. அதுனா என்ன? டெய்லி ஒருத்தங்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அது விபசாரம். இவங்க வாரத்துக்கு ஒருத்தங்கிட்ட போகிறாங்க, அவங்க 6 மாதத்துக்கு ஒருத்தங்கிட்ட போகிறாங்க. எல்லாமே ஒன்று தான். உங்களுடைய அன்பை தேவனிடத்தில் வைக்கலைன்னா, கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும், என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு அப்படின்னு சொல்கிறார். இயேசுவின் அன்பு என்றைக்குமே மாறாது. பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். அதுதான் அன்பின் உச்சகட்டம். நம்ம துரோகிகளை அதான் நேசிப்போமா? நமக்கு துரோகம் பண்ணவங்கள, நம்மளை அவமானப்படுத்தவங்கள, நம்மளை செருப்பை கொண்டே அடித்தவங்கள நம்ம நேசிக்க முடியாது. ஆனால் நாம் பாவிகளாக அப்படி செய்தவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மளை அரவணைத்து நம்மளை மந்தையிலே சேர்த்து கொண்டார். அப்படிப்பட்ட அன்பையும் நேசத்தையும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டில் சரி, சின்ன சின்ன தவறுகள் தானே செய்தாங்க, விடு அப்படின்னு பயிற்சி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் ஏமாளிகளாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். இப்படி இந்த பக்கமாக வாப்பா, அப்படி இல்லை இப்படின்னு உங்களை அன்றாடம் வழி நடத்துவார். அப்போது ஃபார்னிகேஷன் இஸ் கமிட்டட் பை அன்மேரீடு பர்சன்ஸ் அண்ட் அடல்ட்ரி பை மேரீடு பர்சன்ஸ். அப்போ வேசித்தனம் என்பது திருமணம் ஆகாதவர்கள் பெண்களோடும் ஆண்களோடும் அசுத்தமானதை செய்கிறார்கள். திருமணமானவர்கள் மற்றவர்களோடு அசுத்தமான காரியங்களை செய்வது விபசாரம் என்று சொல்கிறார். பட் இன் த நியூ டெஸ்டமெண்ட் த டேர்ம் ஃபார்னிகேஷன் கேன் ரெஃபர் டு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஸுவல் சின்ஸ். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பல்வேறு விதமான அசுத்தங்களை செய்தார். புதிய ஏற்பாட்டிலையும் செய்தார்கள், சோதோம் குமரா காலத்திலையும் செய்தார்கள். அசுத்தமான காரியங்கள், உடல் ரீதியான அசுத்தமான காரியங்களை செய்கிறார். அதை செய்யும்போது அது ஆண்டவருக்கு விரோதமான பகை. நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் இருக்குல்ல, ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், அதுலேயும் விபசாரத்தையும் வேசித்தனத்தையும் தடை செய்கிறது.
அதற்கு தண்டனை உண்டு, சிறை தண்டனை உண்டு. அது எங்கேருந்து வந்துச்சு? பைபிளில் இருந்தால் வந்துச்சு. சுபாவமே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறது இல்லையா? அதான் இன்றைக்கி சொல்கிறேன். பெண்ணானவள் தலைமுடியை நீட்டமாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரமா? அப்போ பெண்ணானவள் தலைமுடியை நீட்டமாக வச்சாதான் அழகாக இருக்குது. ஆணானவன் தலைமுடியை கத்திரித்து கொண்டால் தான் அழகு. ஆண் நீட்டமாக கொண்டையை வச்சுட்டு பொம்பளை மண்டையை வெட்டிக்கிட்டு வந்தால் நல்லாவா இருக்குது? சுபாவமே இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அல்லவா? அதே மாதிரி தான் நீங்கள் அசுத்தமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான தவறு செய்யும்போது நம்ம மனசு படபடன்னு அடிக்குது. நல்லது செய்யும்போது சந்தோஷமாக செய்கிறோம். சுபாவமே இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது இல்லையா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணாங்க? சர்ச்சில் அந்த அசுத்தங்கள் 1 கொரிந்தியரில் இருக்கா இல்லையா? சபைகளிலே இவ்வளோ கேவலமான காரியங்கள், அஞ்ஞானிகளிடத்திலும் காணப்படாத கேவலமான காரியங்களை சர்ச்சில் செய்கிறீங்களே. சர்ச்சில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும்னு சொல்ல வரார். இருக்கும், இருந்தது, இனிமேல் இருக்க போகுது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அதை பார்த்து நீ பண்ணாத. ஒரு இதில் கூட சொல்லுவார்ல, சபையில் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லும், இனிமேல் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேங்க. சபையில் என்ன இவ்வளோ கேவலமானவனுங்களாக இருக்கானுவா? ஒருத்தன் போன நோண்டிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் அங்கிட்டு பேசிகிட்டு இருக்கான், அங்கிட்டு இங்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். யாருமே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஐயர் சொல்லுவார், ஏம்மா ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு. அந்த டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வரும். தாகம் தாங்க முடியல, ஐயர் குடிக்க போகிறாரு போல் அப்படின்ட்டு. ஏம்மா அந்த டம்ளர் தண்ணி அப்படியே ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அந்த சர்ச்சை அப்படியே சுற்றி வாம்மா அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த டம்ளரையே பார்த்துக்கிட்டே பொறுமையாக ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அப்படியே சுற்றி வந்துடும். ஐயா ஒரு சொட்டு கூட சிந்தலையா பாருங்கள், அப்படியே வச்சது. வர வழியில் அந்த தோட்டக்காரன் புல் வெட்டிக்கிட்டு இருந்தானே, எவ்வளோ வெட்டியிருக்கான்னு பார்த்தியா? ஐயோ பார்க்கலையா, நான் இங்கே டம்ளரையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். பாத்ரூம் கதவு அடைச்சிருந்தா அடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் பார்க்கல. இந்த பக்கம் கதவு, சர்ச்சு கதவு பூட்டி இருந்துச்சாம்மா, அதை பார்த்தியா, திறந்து விட்டியா என்ன? இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் டம்ளரையே பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி தாம்மா உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலையும் உனக்கும் கிறிஸ்துவுக்கு உள்ளதை மட்டும் நீ பாரு. சுற்றி இருப்பாங்க விபச்சாரக்காரன் இருப்பா சர்ச்சில். ஏலியனுடைய பையன் எங்கே இருந்தான்? சர்ச்சு புல்பீட்லேயே இருந்தாங்க. நம்ம இதில் ஒருத்தனார் இருந்தாங்க. அவன் அந்த சர்ச்சை அந்த ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு பொம்பளையை கூப்பிட்டு இருந்தான். ஏற்கனவே இருந்த ஐயர் இருந்தப்போ அதை சர்ச்சு புனிதமாக போச்சு, அவனை வெட்டணும் ஓட்டணும் ஏன் போங்க. அவன்லாம் ஏற்கனவே இருந்தான். ஏலி காலத்தில் ஏலியோட பையனை தீர்க்கதரிசியோட அவர் ஏலினே அப்படி எப்படி இருந்தார், அவர் தான் போதகர் மாதிரி சர்ச்சு. அவரோட பையனும் 2 பேருமே அசுத்தமான காரியங்களை செய்தார். சபையில் இருக்கிறவங்க வரவங்கலாம் யோக்கியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு வரவங்கலாம் நல்ல குணமுள்ளவர்கள் அல்ல, நோயாளிகள் தான் வராங்க. சபைக்கு நிறைய நோயாளிகள் மாதிரி பாவ வாழ்க்கையில் சிக்கனவும் வருவாங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அதை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். சபையில் அத்தனை பேர் இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க, இப்பயும் இன்றைக்கும் இருக்காங்க. How does God judge fornicators and adulterers? இப்படி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து பெண்ணுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற தேவன் நியமித்த உறவுகளை தகாத விதமாய் அனுபவித்தவர்களை தேவன் எப்படி நியாயத்தீர்ப்பு கொண்டு வருவான்? சம்டைம்ஸ் they are judged in their own bodies. சிலர் அவங்களுடைய சொந்த உடலிலேயே பாதிப்பை அடைகிறார்கள். கரெக்டாக 22 வயசு 23 வயசில் எல்லாம் பப்பில் போய் ஆட்டம் போட்டதெல்லாம் கழுத்தில் கயிற மாட்டி அதுவே செத்து போயிடுது. சில பேர் ஓவர் போதையில் கை கால் இழுத்துட்டு போயிடுறாங்க. சில பேர் நிரந்தரமாக சுகவீனம் அடைஞ்சு போயிடுறாங்க. சில பேர் கொலையில் போய் மாட்டிக்கிறான் அவங்களுடைய சொந்த உடல். சில பேருக்கு தீராத நோய்கள் விடுகிறது இல்லையா? இது எல்லாம் அவங்களுடைய உடலிலே நியாய தீர்ப்படைகிறார்கள். செட்டினி தே வில் பி ஜட்ஜ் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதோடு கூட இறுதி நியாய தீர்ப்பும் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை இந்த கல்ட்டு சிறு சிறு சபைகள் இருக்காங்கள்ல, அவங்க அப்படியே கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேசுகிறது, தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் பாடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாலினரை கவருவது தான் அவங்களோட ஒரே நோக்கம். விபசாரம் தான் ஓப்பனாக சொல்லப்போனால். எத்தனை பொம்பளை பிள்ளைங்க நம்மளை பார்க்குதுன்னு இவன் கோட்டை சூட்டை மைக்கை பார்த்துக்கிட்டு என் தம்பிலாம் கருப்பு கோட்டு போட்டுக்குவான். லேடிஸ் தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க அப்பனும் அதான் செஞ்சான். அவங்க அப்பா எனக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதான் செஞ்சான். அதே ஃபாலோ பண்ணுறான் பிள்ளையும். இன்னும் அவன் பிள்ளை அதான் செஞ்சிகிட்ருக்கான். அப்படியே மைக்கை பிடிக்கிறது, இங்கிலீஷில் பாடுறது, நுனி நாக்கு ஆங்கிலத்தில் பாடினா அந்த பொம்பளை பிள்ளைகளாம் ரொம்ப பிடிக்கும். உடனே 10 பேர் போய் சுற்றி நிற்கிறது. இதுவே விபசாரம் தான். ஏசு என்ன சொன்னார்? இந்த நாங்கள் பிடிச்சிட்டோம், இந்த பொம்பளையை விபசாரம் செஞ்சதை பிடிச்சிட்டோம், போயாங்கிட்டு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தானாலே அதிலே சொல்லி முடிஞ்சு போச்சு.
நீ அவளோடு விபசாரம் செய்தாயிற்றுன்னு இயேசு சொல்லிட்டார். அப்போ சர்ச்சில் நடக்கிறது அத்தனை விபசாரம் தான், சர்ச்சு தலைவன்லேருந்து எல்லாமே. இதுக்கு தான் அவங்க வந்து மீட்டிங் போடுறது. முழு இரவு கூட்டம் எதுக்கு? ஜிங்கி ஜிங்கி ஜிங்குன்னு குதிக்கிறது. இவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அசுத்தம் தான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய உடலிலே தண்டனை வந்துடும். நம்பர் 1 இன்றைக்கி அதான் சொல்கிறேன். அபாத்திரமாக தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்கிறவர்கள் எப்படி இருக்காங்க? இன்றைக்கி 1 Corinthians 11 பார்த்தோமா, அபாத்திரராக தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்கிறவர்கள் சிலர் பலவீனமாக இருக்கிறீர்கள், சிலர் சுகவீனம் அடைந்திருக்கிறீர்கள், சிலர் மரித்தும் போயிருக்கிறீர்கள். நீங்கள் அபாத்திரமாக தேவனுடைய பந்தியில் போய் ரசம் குடித்தாதான் தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்ளுன்னு அர்த்தம் இல்லை. தேவனுடைய அபிஷேகம். நேற்று பிரசங்கத்துக்கு முன்னாடி என்ன பாடல் பாடணும்? ஆவியானவரே. இப்போ ஆவியானவரின் பிரசங்கம் அங்கே இருக்குது நீங்கள் நம்பினீங்கன்னா எப்படி நீ அசுத்தம் உள்ளவனா அங்கே போய் உட்காந்துருக்க முடியும்? இதைத்தான் ஆண்டவர் கேட்குறேன். Believers who commit these sins may be forgiven, but they will lose reward in heaven. நாங்கள் போய் ஆண்டவரிடத்தில் நான் பாவம்லாம் செஞ்சேன் பிரதர், ஆனால் நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டேன், அதனால் உனக்கு ஒரு தண்டனை இல்லைமா போகுமா? they will lose rewards in heaven. அவர்கள் இந்த உலகத்திலே தாங்கள் செய்த பாவத்திற்குரிய தண்டனை அனுபவிப்போடு மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யத்திலும் அவர்கள் கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்களை இழந்து போவார்கள். அதான் பவுல் சொல்கிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்கள் செய்த பாவத்திற்குரிய தண்டனை கட்டாயம் உண்டு. ஆனால் உங்களுடைய ஆத்தும மீட்பு இருக்கு இல்லையா, அது எரிகிற நெருப்பிலிருந்து பிடுங்கி கொண்டது போல் இருக்குமா, மொத்தமாக அழிந்து போகாத அளவு இருக்கும். ஆனால் உன்னுடைய அத்தனை இழப்பையும் அத்தனை ஆசீர்வாதத்தையும் இழந்து போவார். டேவிட் வாஸ் ஃபர்கிவன். ஆண்டவர் தாவீதை வந்து மன்னிச்சு போடான்னு விட்டார். பட் ஹி சஃபர்ட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹிஸ் அடல்ட்ரி ஃபார் இயர்ஸ் டு கம். ஆனால் அவனுடைய விபசார பாவத்திலே செய்த அந்த தண்டனையினால் பாவத்தினால் ஆண்டவர் வந்து அவனுடைய ராஜ்யத்தை அழித்து போட்டார். உன்னுடைய ராஜ்யத்தில் உன்னுடைய சந்ததியிலே கலகம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். பிள்ளைகளுக்கு விரோதமாக பிள்ளைகளை எழும்பி அண்ணன் தம்பிகளை அடித்து ஒருத்தனை வெட்டி சாவாயான்னு சொல்லி சொன்னார். அந்த தண்டனை அவன் செய்த பாவத்தின் தண்டனை பல தலைமுறைக்கு வந்து ரொம்ப கொடூரமான பாவங்கள். ஆண்டவர் வந்து இந்த விபசாரத்தையும் அசுத்தத்தையும் விக்கிரக ஆராதனையும் கடுமையாக வெறுக்கிறார். சரி, அதெல்லாம் செய்யாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதன் எப்படி இருக்கிறான்? மிகப்பெரிய அளவில் ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் பார்த்தா தெரியும். அதை செய்தவர்கள் அடிபடுவீர்கள் கண்டிப்பாக. அது தேவன் கொடுக்கறது. ஏற்கனவே வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் போட்டாச்சு. ஒன்றுக்கும் ஆண்டவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இப்போ இந்த டைம் ட்ராவலில் இன்றைக்கி பார்த்தோம்ல, இங்கேருந்து அங்கே போயிட்டு எங்கேயோ கிரகத்தில் போயிருக்கான். அங்கேருந்து பூமியில் இருக்கிறவங்களோட எப்படி தொடர்பு கொள்கிறான்? மோர்ஸ் கோடா அதை வச்சு இந்த புத்தகத்தை தள்ளி விட்றானா? மோர்ஸ் கோடு தானே, டாடிட் அப்படின்னு சொல்லி தொடர்பு கொள்கிறான். அப்போ அந்த லிங்க் எப்படி இருக்குது? ஏற்கனவே எல்லாமே ஃப்ரேம்டு, எவ்ரி திங் இஸ் ஃப்ரேம்டு. மனிதன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கலாம், அது பெரிய அறிவாளின்னு தன்னை வந்து பெருமைப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தேவன் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு மனுஷன் சொல்கிறான். படைத்தவனை பார்த்து படைக்கப்பட்ட வஸ்து என்ன சொல்லுது? அது எப்படி நீ அவ்வளோ அறிவாக இருக்கன்னு கேட்குது. கொடுமை இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். எல்லா விதமான தண்டனைகளையும் எல்லா விதமான கான்சிக்வன்சஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எப்படி வருது? சாஃப்ட்வேர் ஏ அப்படின்னு பட்டன் அடித்தா அங்கே எப்படி ஏன்னு ஒழுகுது? அதுக்கு என்ன ஏன்னு தெரியுமா? இந்த பட்டன் அப்படின்னா பிட்ஸ் அதான் சொல்கிறாங்க. 0s and 1 அதான். இப்போ ஏ அமுக்கணும்னா அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே 3 zeros 3 1 4 zeros 4 1 அப்படின்னு ஒரு கோடு கொடுத்துருப்போம். அப்போ 4 zeros 4 1 வந்துச்சுன்னா நீ இது மாதிரி ஒரு எழுத்தை அங்கே ப்ரெசென்ட் பண்ணுன்னா அங்கே ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்போம். இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கொடுத்து நம்ம வந்து அடிக்க சொல்கிறோம். இதே மாதிரி ஆண்டவர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பல கோடி ஆண்டவருக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சி எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டார். நீ அசுத்தமானதை செய்தால் அதுக்கு என்னென்ன தண்டனை இந்தந்த சிக்கலில் போவேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி நீ இப்படி போய் மாட்டிப்பேன். அவனுடைய வாழ்க்கைக்கு இதே பாவத்தை அவன் செய்தால் அவனுக்கு இந்த மாதிரி இடத்துல போய் சிக்குவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லொக்கேஷனில் இருக்கும் தண்டா சராசரத்திலே. அதுக்குரிய தண்டனை கண்டிப்பாக அடைவீர்கள். டேவிட் வாஸ் ஃபர்கிவன், but he suffered the consequences of his adultery for years to come.
In these days, when sexual sins are paraded as entertainment, Christians need to take a stand for the purity of the marriage bond. இந்த காலத்தில் எப்படி நடக்குது? அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்க எப்படி சொல்லி அனுப்பி விட்றாங்க. நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன இன்றைக்கி பார்ட்டியா? அது யார்? உன் ஆளா? இது உன் ஆளா? அது போன வாரம் என் ஆள், இது இந்த வாரம் உன் ஆள். அது எக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? பெஸ்ட்டியா? இவன் பெஸ்ட்டி, எல்லாம் செய்வான், கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டான். அவன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? இந்த எக்ஸுக்கு இன்னொன்று எதோ சொல்லுவாங்க, பிரேக்கப்பா, பிரிஞ்சுக்கலாம். இன்னொன்று ஏதோ நேற்று கூட சொன்னாங்களே, அது மாதிரி எல்லாருமே ஆமாம் என்னுடைய எக்ஸு தான். அவங்க முன்னாடி இப்போ இருக்கிற ஒய்யும் அந்த எக்ஸும் பழகிக்கிட்டு இருக்காங்க. அதுமாரி அசுத்தமான காரியங்கள் நடக்கும்போது இந்த சமுதாயத்தில் வரிசை அடுத்தடுத்து வருது. பெற்றோர்களே போய் குடிங்க, போய் கூத்தடிங்க. என் பிள்ளை இன்றைக்கி என்னென்னா, பெண்களுக்குள்ளே ஒரு முட்டாள்தனமான ஒரு புத்தி இருக்குது. பெற்ற தாய் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய பையனை சுற்றி ஒரு 20 பிள்ளைங்க சுற்றி வந்தால் என் பையன் கெத்து அப்படின்னு நினைக்கிறான். என் பொண்ணு பின்னாடி 10 பேர் திரிவானும், என் பொண்ணு மகா பெரிய அழகி அப்படின்னு நினைக்கிறான். அவளுடைய குணம் வேசித்தனமான குணமாக மாறிவிட்டதே என்பதை தாய் மறந்து விடுகிறார். ஒரு பொண்ணு மனைவி என்ன நினைக்கிறார்? என் புருஷனை பார்த்தா எந்த பொம்பளையுமே அப்படியே மயங்குவான், பின்னாடியே வந்துடுவான், என் புருஷன் அப்படிப்பட்டவர். அதில் ஒரு பெருமை கொள்றக்கூடிய எண்ணம் மனைவிமார்களுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட எண்ணங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி பரேடட் when sexual sins are paraded as இதெல்லாம் பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வேதாகமம் இதை கடுமையாக சாடுகிறது. நீங்கள் இதில் சிக்கினீங்கன்னா அழிஞ்சு போவீங்க. நிச்சயமாக உண்டு. சாஃப்ட்வேரில் எல்லாம் போட்டு வச்சுருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிற வழியில் அழிஞ்சிக்கிட்டே போவீங்க. இதில் விலகி விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேருந்து கிட்ட வந்துச்சுன்னா ஓடிப்பிடு, சிக்கனா மாட்டிடுவேன், உடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவாய். கிறிஸ்டியன்ஸ் நீட் டு டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் த பியூரிட்டி ஆஃப் த மேரேஜ் பாண்ட். கிறிஸ்தவர்கள் திருமணத்தை மிக பரிசுத்தமானதாக கொண்டாட வேண்டும். A dedicated Christian home is the nearest thing to heaven on earth. தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ இல்லம்தான் பரலோக ராஜ்யத்து, பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான மிக பக்கத்தில். இங்கே தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார், நம்முடைய குடும்பத்தோடு பேசுகிறார். நமக்கு ஏதாவது ஒரு குறையை ஆண்டவர் வைக்கிறாரா? கேட்டதையெல்லாம் கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு நாம் இணங்கி நடக்கும்போது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை அரவணைத்து தோள் மேல் கை போட்டு கொண்டு நம்மளை நடத்துகிறார். A dedicated Christian home is the nearest thing to heaven on earth and it starts with a Christian marriage. ஆகவே நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இல்லறத்தை நடத்த வேண்டும். அந்த இல்லறத்தை தேவனுக்குள்ளாக பரிசுத்தமானதாக கொண்டிருக்க வேண்டும். விபசாரத்தையும் வேசித்தனத்தையும் விக்கிரக ஆராதனையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க வேண்டும். இதுதான் இன்றைய தலைப்பு, லாயல்ட்டி அண்ட் பியூரிட்டி. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கணவன் செய்த காரியத்திற்காக கணவனுக்கு விசுவாசம் உள்ளவர்கள், மனைவி செய்த காரியத்திற்காக மனைவிக்கு விசுவாசம் உள்ளவர்களாகவும், பெற்றோர்கள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக பெற்றோருக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாயும், தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை பாருங்கள். லவ் இஸ் பேஷண்ட், அன்பு பொறுமையுள்ளது. லவ் இஸ் கைண்ட், இட் டஸ் நாட் envy, இட் டஸ் நாட் boast, இட் இஸ் நாட் ப்ரவுட், இட் இஸ் நாட் ரூட், இட் இஸ் அயோக்கியமானதை செய்யாது, சகலத்தையும் சகிக்கும். அவை அன்பு இருந்துச்சுன்னா நமக்குள்ளே சண்டைகள் வராது. அன்பு எப்பொழுது இல்லாமல் போகிறது, ஆமாம் நீ பெரிய ஓகே எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்கிறோம். அன்பினாலே நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும் போது மற்ற எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் விடுதலை அடைவோம். அதுக்காக தான் இயேசு சொன்னார், உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இல்லை கொஞ்சம் ஆண்டவரத்தில் அன்பு கூறுறேன், நான் கொஞ்சம் இங்கிட்ட என் புருஷன் மேலே அன்பு கூறுறேன், மனைவி மேலே அன்பு அதிகமாக இருக்குது,
அங்கே உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்கே சிக்கலை கொண்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மேலே உயிருக்கு உயிராக இருப்பாங்க, மனைவி மேலே உயிருக்கு உயிராக இருப்பாங்க. அங்கே ஆண்டவருக்கு விரோதமான காரியம். நம்பர் 1 ஆண்டவர் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. யோபு என்ன சொன்னான்? யோபுவோட மனைவி கோடீஸ்வரி, பல ஆடி கார் மட்டுமே 55 கார் இருக்கும். தங்க வெள்ளி இந்த ஷேக்கு மாதிரி, அரபி ஷேக்கு மாதிரி 1000 ஒட்டகங்கள் 10,000 ஆடுகள் அப்படின்னு இருந்தது. கோடீஸ்வரி, வைரம் வைடூரியம் எல்லாமே உண்டு அவளுக்கு. அவள் என்ன சொன்னா, சி இன்னுமா நீ உயிரோடு இருக்க நாய, மனுஷன் மாதிரியா இருக்க, உடம்பு பூரா புழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்க, ஆண்டவராவது மண்ணாங்கட்டியான்னு சொல்லி செத்து தொலையா அப்படின்னு மனைவி சொல்கிறான். ஏண்டி என்ன யார் நீ? அன்பே உயிரே நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னியே. உனக்கு நான் நேர்மை உள்ளவனாக இருந்தேனே, வேறு எந்த பொம்பளையும் கல்யாணம் பண்ணாமல் எனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான படத்துக்கு நான் எத்தனையோ பொம்பளை இழுத்துட்டு வந்திருக்கலாம். உனக்கு நான் விசுவாசமாக இருந்தேனே, கடைசியில் என்னை சாக சொல்கிறியே. அப்படிலாம் யோபு கேட்டிருப்பான்ல. ஆனால் மனைவி என்ன சொல்கிறான், செத்து தொலை நாயே, உன்னால் ஒரு 10 காசு புண்ணியம் கிடையாது. யோபு என்ன சொல்கிறான், உன்னையோட எனக்கு ஆண்டவர் முக்கியம். தேவனிடத்திலே நன்மையை நான் பெற்றுக்கொண்டு நாம் தேவனிடத்திலே தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? அந்த மாதிரி நீ அவள் வாழ்க்கையில் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், போய் தொல்லடி நாயே, நீ ஒரு முட்டாள், உனக்கு என்ன தெரியும்? மனைவி சொல்வதை கேட்கல, மனைவிக்கு அவன் மரியாதைலாம் கொடுக்கல. அதை விட தேவன் முக்கியம் அப்படின்னா, இந்த தான் குடும்பத்தின் கட்டுமானம். எப்படி கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார். நாம் ரிப்போர்ட் யார் கொடுக்கணும்? கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கணும். தேவன் நமக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். சக மனிதரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு தேவனுக்கு பிரியமானதான்னு பார்க்கணும். தகாத அன்பு உண்டு. மனிதரிடத்திலே நாம் கொள்ளும் அன்பு மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பது கண்ணியை வருவிக்குமா? அது சொல்கிறார் நீதிமொழிகளில். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறீங்களே, மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். 3-4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அந்த ஒரு படத்தில் கூட பார்ப்போம்ல, ஒரு பிள்ளையை அவன் கடத்திட்டு போயிடான், மற்ற 3 பேர் சொல்லவே மாட்டானு. என்ன ஆச்சுன்னு உடனே ஓடியாந்து இந்த மாதிரி ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் சொல்லணுமா இல்லையா? இல்லை அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன், அதனால் போயிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சேன்னு இவங்க 3 பேரும் சொல்லாமல் இருக்க அவன் கழுத்தை எடுத்து கொண்டு விட்டான். நண்பர்கள் துரோகிகளாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தன்னுடைய சூரியனை. எப்படி நன்றி அறியாதவன் எங்கே இருக்கான்? நம்ம கூட நம்மகிட்ட நல்லதை அனுபவித்தவன் தான் நன்றி அறியாதவனாக இருக்க முடியும். ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்கவனா நன்றி அறியாதவனாக இருக்க முடியும்? துரோகி யார்? நம்ம கூடயே நல்லா பழகி நம்ம கூடயே சாப்பாடு சாப்பிட்டோம் தான் துரோகி ஆக முடியும். அப்பேற்பட்டவர்கள் நம்மோடு இருப்பாங்க. நண்பர்களிடத்திலே அதிகமாக நட்பு பாராட்டாதீர்கள். ஆனால் நீங்கள் அன்போடு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை சிக்கலான வாழ்க்கை. அவர்கள் முதன்மையானவர்களாக வைக்க முடியாது, அதே நேரத்தில் அவர்களை வெறுத்து ஒதுக்கவும் முடியாது. இதுதான் இன்றைய சிந்தனை. இன்றைக்கி என்ன நம்ம கேட்கணும், லிஸ்ட் 3 things you can do to show love in your home today. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அன்பை காண்பிப்பதற்கான 3 காரியங்களை வரிசையை எழுதுங்க. ஆஸ்க் காட் டு ஹெல்ப் யூ டு டூ தெம். எப்படி நாம் அன்பாக இருக்க முடியும்? ஒரு இடத்துல இனிமையாக நாம் பேச வேண்டும். சட்டென்று கோவப்படக்கூடாது. சரியா? அதான் நம்ம என்னென்ன காரியங்களை செய்யலாம். அன்பான வார்த்தைகளால் குரலை ஓங்கி பேசக்கூடாது, இனிமையாக பேச வேண்டும். இந்த மாதிரி காரியங்களை நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நாம் எப்படி இருப்போம்? லாயல்ட்டி அண்ட் பியூரிட்டி வில் பி இன் அவர் ஹார்ட். நீடட் லாயல்ட்டி அண்ட் பியூரிட்டி. தேவனுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாகவும், விசுவாசம்னா பற்றுறுதி இல்லை, லாயல்ட்டி பியூரிட்டி சுத்தமுள்ளவர்களாக இருக்கும். தேவன் இதை தேவை. உள்ளத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்திலே இயேசு வருகிறார். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?